ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலையில் ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோயில் நட வந்து பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திரும்ப வந்து 3 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 3 மணிக்கு நட சாத்தணுங்க. அவங்க படியுமே சேர்த்து சாத்திருக்கணும். ஆனால் அது பண்ணாமல் மக்கள் எல்லாத்தையுமே வந்து படியேற அனுமதிச்சிட்டாங்க. படியேற அனுமதிச்சவங்களுக்கு ஒன்று இன்டிமேட் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி வந்து நீங்கள் படியேறிட்டு சாமி வந்து பார்க்கலாம், அங்கே போய்ட்டு ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை அவங்களே ஒரு குடோனில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து உட்கார வச்சிருக்கலாம். ஆனால் அது பண்ணாமல் எல்லாருமே படியேறுங்கன்ட்டு வலுக்கட்டாயமாக பிடிச்சி தள்ளி தள்ளி விட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து நிறைய பேர் வந்து 40 நாள் விரதம் இருந்து சாமியை பார்க்கணுன்னு ஒரு உற்சாகத்தில் படியேறணுன்ற ஒரு உற்சாகத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உற்சாகம் இல்லாமல் வந்து தயங்கி வந்து எல்லோரும் வந்து படியேற ஆரம்பிச்சிட்டாங்க. அது பார்க்கும்போது எனக்கே வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு உற்சாகமாக எல்லாருமே மலை ஏறணுங்க. அந்த 18 படி ஏறதுக்காக தான் வந்து காத்திருந்தாங்க. 18 படி ஏறி ஐயப்பன் சாமியை தரிசனம் பண்ணணும் அப்படின்ட்டு தான் வந்து எல்லாருமே வந்தாங்க. பட் ஆனால் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்துகிட்டு இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து திரும்ப வந்து சாமியை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரியாமல் எத்தனை பேர் போனாங்கன்னே தெரியல.